10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.1 மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம். ஓர் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். உருளையின் வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரமானது கேபிட்டல் ஆர்னு குறிப்பிடுவோம். உள்ளீடற்ற உருளைக்கு கேபிட்டல் ஆரின் மதிப்பானது 16 சென்டிமீட்டர் என உள்ளது. மற்றும் உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் அப்படிங்கிறது இங்கே உயரமாக இருக்கும். அப்போ உருளையின் நீளம் அப்படிங்கிறது உள்ளீடற்ற உருளையின் நீளம் h = 13 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறப்ப அந்த உள்ளீடற்ற உருளைக்கு ஸ்மால் ஆர் தெரியணும், உட்புற ஆரம் தெரியணும். நமக்கு கேபிட்டல் ஆர்ல இருந்து தடிமனை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் ஆர் என்னன்னு தெரிஞ்சிடும். தடிமனானது 4 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதை எழுதிக்கலாம். தடிமன் = 4 சென்டிமீட்டர். தடிமன் என்பது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் = 4. கேபிட்டல் ஆருக்கு மதிப்பு 16 மைனஸ் ஆர் = 4. அப்போ 16 + 4 இடது பக்கம் வரப்போ -4 ஆகும் = 6. ஸ்மால் ஆர் = 16 - 4 12 சென்டிமீட்டர். அதாவது உள்ளீடற்ற உருளையின் உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் = 12 சென்டிமீட்டர் ஆகும். கணக்கிட வேண்டியது உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு. சூத்திரம் எழுதிக்கலாம். உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு சூத்திரமானது 2π × r + r × r - r + h சதுர அலகுகள். மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். 2 பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் r + r. கேபிட்டல் ஆரின் மதிப்பு 16 + ஸ்மால் ஆர் என்பது 12. 16 - 12 + உயரமானது h 13ன்னு இருக்கு. 2 பெருக்கல் 22/7 16 + 12 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 28. அடுத்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறப்ப 16 - 12 4, 4 + 13 அப்படிங்கிறப்ப மதிப்பு 17. 1 7 4 7 28. 2 பெருக்கல் 22 பெருக்கல் 4 பெருக்கல் 17. 4 மதிப்புகளையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 2992 சதுர சென்டிமீட்டர் என்பது உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு ஆகும். தேங்க்யூ.